இன்றைக்கி காரசாரமான செட்டிநாடு சிக்கன் தாங்க செய்ய போகிறோம். வாங்க, தேவையான பொருள் என்ன, செட்டிநாடு சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செட்டிநாடு சிக்கன் கிரேவிக்கு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 4 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 1 ஸ்டார் அனிஸ் பூவு, கல்பாசி, 1 ஸ்பூன் கிராம்பு, 20 வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ரோஸ்ட் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அரை மூடி துருவன தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து இதையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். செட்டிநாடு சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு பாத்திரத்தில் 50 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை, 2 பிரியாணி இலை, 1 ஸ்டார் அனிஸ் பூவு, கல்பாசி, பிரித்து வச்ச 100 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நறுக்குன 2 தக்காளி, 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணி வச்ச 1/2 kg சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா பவுடரை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இதையும் கூட சேர்த்து சிக்கனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம சேர்த்த மசாலாவில் சிக்கனை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். மசாலா 5 நிமிஷம் சிக்கன் நல்லா வெந்துருச்சு.
கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் இப்போ நல்லா வெந்துருச்சு. அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். ஃபைனலாக காரசாரமான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.